அது ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ரிமோட்ல தான் ஒரு பொண்ணு மாட்டிட்டாங்க அவங்க. அந்த நேரம் 2, 3 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஓரளவு அது தெரிஞ்சிருந்தாக்கா, அ ஃபை ஒரு கிவ் அப் குடுக்காம அவங்க ஒரு என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, அவங்க கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம். அதாவது நல்லா தரோவா தற்காப்பு கலை தெரிஞ்சாக்கா. இதுவே ஒரு ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா சமாளிச்சிடலாங்க. அந்த ஒரு தற்காப்பு கலை கண்டிப்பா ஒரு விமனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா கண்டிப்பா தப்பிச்சிடலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா, இன்னும் ரூரல்ல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் வீட்டில் எல்லாத்தோட்டு வெளியில போய் அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. அதனால ஸ்கூல்ஸ்லயும் சரி காலேஜும் சரி இது பேசிக்லேருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துட்டு அவங்கள பண்ணாக்கா அவங்க கொஞ்சம் மன தைரியமாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் போல்டாகவும் இருப்பாங்க. அது அது பண்ணலாங்க. ஏன்னாக்கா இன்னைக்கு 1500 கோடி ஊழல்ன்றாங்க, 850 கோடி ஊழல்ன்றாங்க, 800 கோடி ஊழல்ன்றாங்க, ஒரு ஒரு ஸ்கீம்ஸ்ல ஊழல்ன்றாங்க. அதெல்லாம் சாத்தியமாகும் போது இந்த விஷயத்துக்காக கவர்மெண்ட் பணத்தை ஒதுக்கி பண்ணாக்கா இது சாத்தியம்தான். எந்த ஒரு விஷயம் இதெல்லாம் சின்சியரான விஷயம். இதெல்லாம் டு த கோர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்பதான் வந்துட்டு இதுக்கான தீர்வு கிடைக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் எனக்கு தோன்றது. அதனால இதை பதிவு பண்ணணும்னு பண்றேன். இது வந்துட்டு யாராவது டிபிகே தோழர்களோ இல்லை யாராவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா உங்க தலைமைக்கு பரிசீலனை செஞ்சீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மகளிர் சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் வந்துட்டு விஜய் சார் தான் வச்சிருக்காரு, முதல்வர் விஜய் தான் வச்சிருக்காரு. இது அவருக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா சப்போஸ் இது சாத்தியம்னா நல்லது அதுங்க நடக்கிறது. அதனால தாங்க நான் சொல்ல வந்தேன்.